الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. أرسله بالحق بشيرًا ونذيرًا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. صدق الله العلي العليم. عن ابن مسعود رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا تزال قدم ابن آدم يوم القيامة من عند ربه حتى يسأل عن خمس: عن عمره فيما أفناه، وعن شبابه فيما بلاه، وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه، وماذا عمل فيما علم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி எல்லாம் வல்ல ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமா பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வீட்டிற்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றும் முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய கொஞ்ச கால வாழ்க்கையை தந்து நம்மை உலகுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். உலகுக்கு வந்திருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல. நிச்சயம் சத்தியமாக மௌத்தை சந்திக்க இருக்கிறோம். அந்த மௌத்து எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த நிலைமையில் நமக்கு வரும் என்பது யாராலும் யூகிக்கவும் நினைச்சு பார்க்கவும் முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அநேக மாணவர்களுடைய அண்மை காலமாக மௌத்துடைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டால்
நாம் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி, அவர் எப்படி மௌத்தா போனார்? ஏண்டா அதுக்கு பின்னால நாங்களே அதற்கு விளக்கம் சொல்லுகிறோம். நேற்று தானே எங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு போனாரு, எந்த நோயும் இல்லாம நல்லா தானே இருந்தாரு, நேற்று என்னோட போன்ல அழகா பேசிக்கொண்டிருந்தார் தானே, ஒரு கிழமைக்கு முன்னாடி நானும் அவரும் ஒரு இடத்துல சந்திச்சு கொண்டோமே. இவ்வாறு நிகழ்வுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த நோயும் இல்லை, எந்த அறிகுறியும் கிடையாது மௌத்துக்கு. ஆனால் அவருக்கு மௌத்து வந்து விட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நம்மவர்கள் விளங்கிக் கொள்வோம் என்றால் அடுத்த கட்ட வாழ்க்கை சுபீட்சமானதாக, சந்தோஷமானதாக, ஆரோக்கியமானதாக இருக்கும். நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டா, நீங்க எப்ப பிறந்தன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பிறந்த வருடத்தோட, மாதத்தோட, திகதியோட, டேட்டோட, நிமிஷத்தோட, மணித்தியாலம் வரைக்கும் எல்லாரும் சொல்லுவோம் இத்தனாம் தேதி பிறந்தோம். உங்களோட முடிவு திகதி, மௌத்தாகிற திகதி எப்பன்னு கேட்டா யாருக்கிட்டையும் அதுக்கு பதில் இல்லை. பதில் இருக்கு, இல்லாம இல்லை. என்னுடைய முடிவு திகதியை என்னால சொல்ல முடியாது. பின்னால வரக்கூடிய யாராவது ஒருத்தர் இன்னார் இத்தனாம் மாசம், இத்தனாம் வருஷம், இத்தனாம் திகதி பிறந்தாரு, இத்தனாம் தேதி இன்ன வருஷம் மௌத்தா போனாரு அப்படின்னு பின்னால வரக்கூடிய ஒருத்தர் தான் சொல்லுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அற்பமாக தயாரிக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, உற்பத்தி டேட் கொண்ட போடுறோம், முடிவு திகதி கொண்ட போடுறோம், அது ஒரு 3 நாளாக இருந்தாலும் சரி. ஆனால் நமக்கும் இருக்கிறது, அதை யாராலும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இதிலிருந்து விளங்க வர விஷயம், மௌத்து நிச்சயம். எந்த இடத்துல எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மௌத் எவ்வளவு சீக்கிரமாக ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால், நான் தொழுகையில ஒரு சலாம் கொடுக்கிறேன், இன்னொரு சலாம் கொடுக்கும் வரைக்குள்ள நேரம் உலகத்துல உயிரோடு இருப்பேனா இல்லையான்றத உறுதியா சொல்றதுக்கு முடியாது என்ற கருத்தை சொன்னாங்க அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லாம் தொழுகிறோம். தொழுகையில பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. கியாமுடைய நிலைமை, நிக்கிறது, ருகூடைய, சுஜூதுடைய, இஅ்திதாலுடைய, அல் ஜுலூசு பைன சஜதத்தைன், 2 சஜதாக்களுக்கு இடையில உட்காரக்கூடிய இருப்பு, இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓதுவதற்கென்று ஏதாவது ஒரு கிராத்தோ, தஸ்பீஹாத்தோ, ஔராதோ ஏதாவது இருக்குது. ஆனால் ஒரு சலாம் கொடுத்தா இன்னொரு சலாத்துக்கு இடையில ஏதாவது ஓதுறதுக்கு இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஒரு சலாம் கொடுத்தா அடுத்த கணம் அடுத்த சலாம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தவார விஷயம் என்னன்னா, நிமிடங்கள் கூட எடுக்கலாம், சில செகண்ட்கள் வரைக்கும் உலகத்தில் வாழ்வோம் என்பது உறுதி இல்லை என்ற கருத்தை தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? ஒருத்தர்கிட்ட சொல்றோம், நாளைக்கு 9 மணிக்கு சரியா நான் அந்த கடைக்கு முன்னால வருவேன், நீயும் வரவும். அவர் கேட்கிறார் டவுட்டா, இந்த நாளும் இப்படித்தான் சொல்ற, நீங்க டைமுக்கு வர மாட்டீங்க அப்படின்ற இவர் சொல்றாரு, சத்தியமா அடிச்சு சொல்றேன், 9 மணிக்கு நான் அந்த இடத்துல இருப்பேன், நீயும் கரெக்டா வந்துரு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வாரார்கள், சில செகண்ட்கள் கூட நாம அடுத்த கட்டம் உயிரோடு இருப்போம்ன்றது உறுதி இல்ல, நாளைக்கு 9 மணி வரைக்கும் இருப்போம்ன்றது யாரு கேரண்டி தந்த? யாரு சொன்னது?
வாழ்க்கையின் யதார்த்தம் இதுதான். இதை நானும் புரியணும், எல்லாரும் புரியணும். ஒரு இடத்துல அல்லாஹ் எங்களுடைய ரூஹ கைப்பற்றணும்ன்றத முடிவு பண்ணிட்டான்டா, அந்த இடம் வரைக்கும் ஒரு தேவைய வேலைய ஏற்படுத்தி அந்த இடம் வரைக்கும் நம்மளை போக வச்சு அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் பாருங்க, இன்றைக்கு தனக்கிட்ட இருக்கிற முழு சொத்தையும் வித்து, காணி பூமி எல்லாத்தையும், தன்னுடைய மனைவிக்கு சொந்தமான நகைகளையும் வித்து, இதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வாங்கணும், கடன்கள் இருந்து அதெல்லாம் அடைக்கணும் என்றதுக்காக வேண்டி அமெரிக்கா போறார், லண்டன் போறார், சவுதி போறார், கட்டார் போறார். ஏன்? இருக்கிற கஷ்டம் இல்லாம போகணும், நிறையவே சம்பாதிக்கணும், கடன் எல்லாத்தையும் கொடுக்கணும் என்ற ஒரே நோக்கத்துல போறார். போய் ஒரு மாசத்துக்கு பின்னாடி, 5 மாசத்துக்கு பின்னாடி, 1 வருஷத்துக்கு பின்னாடி, 2 வருஷத்துக்கு பின்னாடி செய்தி அங்க இருந்து வருகிறது, இன்னார் மௌத் ஆயிட்டாராம். ஜனாசாவை கொண்டு வரண்ட கொஞ்சம் சிரமம். ஒரு 10 நாள் முடியும், 1 மாசம் முடியும், 3 மாசம் முடியும். சிரமத்தை தவிர்க்கிறதுக்கு ஜனாசாவை வச்சு அலக்களிக்க கூடாது என்பதற்காக வேண்டி நாங்களே சொல்றோம், அங்கே அடக்கம் செய்யுங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இப்ப இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கட பகுதியில் ஒரு சகோதரர் குவைட்ல மௌத், ஜும்மாக்கு பின்னாடி குவைட்ல தான் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட இருக்குது. நான் என்ன விஷயத்தை சொல்ல வரேன்டா, அவர் போனது சம்பாதிக்கிறதுக்கு, அங்க வச்சு மௌத்து. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, ஒரு தேவைய வேலையை ஏற்படுத்தி அந்த இடம் வரைக்கும் அவரை போக வச்சு அவருடைய ரூஹ கைப்பற்றுவதாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரூஹ குவைட்ல வச்சு தான் கைப்பற்றோடும் என்றதை முடிவு பண்ணிருக்கிறான். அவருக்கு ஒரு தேவை ஏற்படுத்தி அங்க போக வச்சு அவருடைய ரூஹ கைப்பற்றி அவருடைய ஜனாசா அங்க அடக்கம் செய்யப்படுகிறது. இதுதான் அல்லாஹ்வினுடைய செயல்பாடுகள், சுன்னத்து வழிமுறை. இதை நானும் நீங்களும் விளங்கி கொண்ட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அரபியாக பிறந்து சவுதி மண்ல பிறந்து அண்மையில் ஒரு ஜனாசாவை எங்கட ஊர்ல அடக்கம் செஞ்சோம், ஒரு அரபியுடைய ஜனாசா. இன்னைக்கு நிறைய மக்கள் நம்முடைய ஊர்ல பிறந்தவர்கள் அந்த அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடி அந்த சவுதி மண்ணில், மக்காவில், மதீனாவில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். நசீபு எங்க இருக்குது? தௌஃபீக் எங்க இருக்குது? இத அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே நாம் விலகிக் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்போம்டா, அடுத்த கட்டத்தை யோசிப்போம்டா, நாளைக்கே எனக்கு மௌத் வந்தால் என்னுடைய நிலப்பாடுகள் என்ன, என்னுடைய பொறுப்புல இவ்வளவு செக் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன், எவ்வளவு கடன் இருக்குது, நாளைக்கு மௌத்தாயினா கடனாளிய அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். கடன் எல்லாம் முடியும் வரைக்கும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுடைய தொழுகையை தொழுவிக்க போகல, கடனாளியினுடைய ஜனாசா, உங்களோட தோழருடைய ஜனாசாவை தொழுவிச்சு நீங்க அடக்கம் செய்யுங்க அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, வாழ்க்கை அல்லாஹ்க்கு பொருத்தமானதாக இருக்கணும். எப்படியோ மௌத் வரை இருக்குது. மௌத்துக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை, கியாமத்துடைய நாள், மஹ்ஷருடைய மைதானம், மறுமை நாள். எப்படிப்பட்ட நாள்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில சூரியன் இப்ப பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து அடிக்கக்கூடிய இந்த சூரியன் நாளை கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலால் 1 ஜான் தூரத்தில், இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது 1 மைல் தூரத்தில் இந்த சூரியன் இருக்கும். பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து அடிக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை நம்மளால தாங்கலாம்.
ஏசி போட்டிக்கிறதால இருக்கிறோம். கரண்ட் கட்டாவி ஃபேன் எல்லாம் நிக்கும்டா, ஏசியும் ஆஃப் ஆகும்டா. கொஞ்ச நேரம் கூட இருக்கேலுமா? யோசிச்சு பாருங்க. இது பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து அடிக்கக்கூடிய இந்த சூரியனின் வெப்பம் தாங்கலாம். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில தலைக்கு மேலால ஒரு மைல் தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு வெப்பமாக இருக்கும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வெப்பத்தினால ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலிருந்தும் வியர்வைகள் வடியும். இந்த வியர்வைகள் ஆறுகள் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். உலகத்தில் அந்த மனிதன் செய்த பாவத்துக்கு தக்க வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பான். சில மனிதர்களுடைய கரண்டை கால் வரைக்கும் வியர்வை ஓடும். சிலர்களுடைய முழங்கால், சிலர்களுடைய இடுப்பு, சிலர்களுடைய கழுத்து, சிலர்களுடைய தலைக்கும் மேலால் வியர்வைகள் ஆறுகள் மாதிரி ஓடும். இதில மக்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட கியாமத்துடைய நாளையில், மறுமை நாளையில் அல்லாஹ் என்னையும் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு 5 விதமான கேள்விகள் கேட்க இருக்கிறான். அந்த கேள்விக்கு பதில சொன்னாத்தான் வெச்ச கால எடுத்து இன்னொரு 8 வைக்கிறது கேளும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், லா தஸாலு கதம இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய மனிதர்களுடைய 2 பாதமும் அசையாது, நீங்காது. யௌமல் கியாமத்தி மின் இன்தி ரப்பி, அல்லாஹ்க்கு முன்னால கியாமத்துடைய நாளையில் ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின், 5 கேள்வி கேட்கப்படும் வரை வெச்ச கால எடுத்து இன்னொரு 8 வைக்கிறது கேளா. அந்த 5 கேள்விக்கும் பதில சொன்னாதான் வெச்ச கால எடுத்து இன்னொரு 8 வைக்கிறது கேளும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகள், இந்த 5 கேள்விக்கும் பதில தயாரிக்கிறது. அதனால் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வாரன், உலகத்தில் நமக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட வாழ்க்கையில தான் இந்த 5 கேள்விக்கும் பதில தயாரிக்கணும். அதனாலதான் அல்லாஹ் செலவங்களுக்கு 70 வருஷம் கொடுத்திருக்கிறான், சிலவங்களுக்கு 50 வருஷம் கொடுத்திருக்கிறான், சிலவங்களுக்கு 30, 40, 20, சிலவங்களுக்கு 100 வருஷமும் கொடுத்திருக்கிறான். இந்த கால எல்லைக்குள்ளதான் இந்த கேள்விகளுக்குரிய பதில தயாரிக்கணும். உதாரணமா எக்ஸாம் ஹாலுக்கு போறோம், கையில பேப்பர் தாரான், கேள்வி பேப்பர், பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. இவர் இந்த கேள்விகளுக்கு சரியான விடையை எழுதணும்டா ஒரு நாளோ, ஒரு மாசமோ, ஒரு வருஷமோ, 10 வருஷமோ செலவழிச்சு படிச்சிருந்தா இன்ன கேள்விக்கு இன்ன விட, இன்ன கேள்விக்கு இன்ன விடன்னு பதில எழுதிட்டு பேப்பரை கேள்விய பதில் பேப்பராக கொடுத்துட்டு வர்றது கேள்வி. இவர் படிக்கல, செலவழிக்கல, அதுக்காக வேண்டிய தியாகம் செய்யல, கேள்வியும் வழங்கல்ல, பதிலும் வழங்கல்ல, வெற்று பேப்பரை, வெறும் பேப்பரை திருப்பி கொடுத்துட்டு வாரத்தை உலகத்துல நாங்க பார்க்கிறோம். இதே மாதிரி நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எங்களை பார்த்து 5 கேள்விகள் கேட்க இருக்கிறான். இந்த 5 கேள்விக்கும் பதில் எங்கள்கிட்ட இல்லைண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். வெச்ச கால எடுத்து இன்னொரு 8 வைக்கிறதுக்கு இயலாது. அதனாலதான் நான் சொன்னேன், மறுமையுடைய நாள் எவ்வளவு பயங்கரமான நாள். அந்த நாளையில அங்கின இருந்து வேதனை செய்யப்படுவோம் என்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப நாங்க அதுக்கு இந்த கேள்விக்குரிய பதில தயாரிக்கணும். முதலாவது ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உங்களுடைய வாழ்க்கை காலத்தை, முழு வாழ்க்கையையும் எப்படி கழிச்சீங்க? ஒரே கேள்வி எல்லாமே வருகிறது, பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும். அதனாலதான் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு 60 வருஷம் தந்திருந்தா அந்த 60 வருஷத்தை எப்படி கழிச்சீங்க? ஒரே கேள்வி, முழு வாழ்க்கையும் அதுக்குள்ள அடங்குது. அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, அல்லாஹ் சொல்லக்கூடிய ரீதியில்
எங்களுடைய முழு வாழ்க்கையும் கழிச்சிருந்தால் அந்த வாழ்க்கையில பல கதாபாத்திரங்களை ஏற்றிருக்கிறோம். சிறுபிராயம், வாலிபம், வயோதிபம், குடும்பஸ்தன், வியாபாரி, இப்படி பல கதாபாத்திரங்களை ஏற்றிருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில கழிச்சிருந்தால் அல்லாஹ்விடத்தில் சொல்லிலும் குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை கழிஞ்சு சென்று அல்லாஹ்விடத்துல பதில சொல்லிக் கொள்றதுக்கு கேளு. அதுக்கு நேர் மாற்றமா ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு யோசிச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி கழியுது, என்னுடைய வியாபாரம் எப்படி அமைஞ்சிருக்குது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, மற்றவர்களோட பழகிறது, குடும்பத்தை சேர்ந்து வாழ்றது, பெற்றோர்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி இருக்கக்கூடிய ரீதியிலா அல்லது அதுக்கு மேல் மாற்றமான முறை? ஒரே கேள்வி எல்லாமே வருகிறது. இரண்டாவது ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உங்களுடைய வாலிப காலத்தை எப்படி கழிச்சீங்க? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது கேள்விக்குள்ள இந்த வாலிபம் என்றது முழு வாழ்க்கை அப்படின்றதுக்குள்ள வாலிபம் என்றதும் அடங்குது, வருகுது. இருந்தாலும் அல்லாஹ் இரண்டாவதா பிரத்யேகமா இன்னொரு கேள்வியா வாலிபத்தை ஏன் கேட்கிறான், எதுக்கு கேட்கிறான்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரிச்சா மூணு பகுதியா, பிரத்யேகமான பகுதிகளாக மூணு பகுதியா பிரிக்கிறது கேள்வி. சின்ன சின்ன பகுதிகளாக நிறைய இருக்குது, பிரத்யேகமா பிரிச்சா மூணு பகுதி. ஒன்று சிறு பிராயம், வாலிபம், வயோதிபம், மூணு பகுதியா பிரிக்கலும். இந்த மூணு பகுதியில ஒரு பகுதி தான் வாலிபம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாலிபம் நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பருவம் அல்ல, பொறுமதியானது, விலை மதிக்க முடியாதது, பாதுகாக்கப்பட வேண்டிய பருவம், வழி நடத்தப்பட வேண்டிய பருவம். அதனாலதான் அல்லாஹ் பிரத்யேகமா ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். யாருக்கும் மறக்கிறதுக்கு இயலாது, யாராலும் மறக்க முடியாது. உதாரணமா ரோட்ல ஒரு கட்டை ஒன்று, ஒரு மூணு வாலிபர்கள் சேர்ந்து அதை தூக்கி கொண்டிருக்கிறாங்க, ஓரமாக்குறது, தூக்கி போட சிரமப்படுறான். ஒரு மூத்த மனுஷன் வயசாலி அதால போறார், அவரும் சேர்ந்து ஒரு கையை பிடிக்கிறாரு, தூக்கி ஓரமா போடுறான். அப்ப அந்த வயோதிபர் சொல்லுவார் இவங்களை பார்த்து, உங்களோட பருவத்தில் அப்ப நான் தனிய இந்த கட்டையை தூக்கி போட்டிருப்பேன், நீங்க மூணு பேர் சேர்ந்தும் தூக்கி கொள்ள இல்லாம கஷ்டப்படுறீங்களே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அந்த காலத்தை இப்பவும் ஞாபகப்படுத்தக்கூடியது. தன்னுடைய பேர பிள்ளைக்கோ தன்னுடைய சின்ன மகனுக்கோ, உங்களோட பருவத்தில் அப்ப நாங்க அப்படி இப்படி இப்படி எல்லாம் செஞ்சோம் என்றதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் மூத்தவர்கள் அந்த வயசில நாங்க அப்படி செஞ்சோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்திலேயும் மிக முக்கியமான பருவம் தான், முக்கியமான பருவமாக கணக்கெடுக்கப்படக்கூடிய பருவம் தான் இந்த வாலிபம். இஸ்லாத்தை பாதுகாத்தது, இஸ்லாத்தினுடைய பரம விரோதிய கொலை செய்தது, அபூ ஜஹலை கொலை செய்தது ரெண்டு வாலிபர்கள். இது மாதிரி வாலிப சஹாபாக்களுடைய வரலாறுகள் நிறையவே இருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில மஹ்ஷருடைய மைதானத்தில் எந்த நிழலும் இல்லாத அந்த கியாமத்துடைய நாளையில, மக்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளையில் சில மக்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் நிழல் இல்லாத அந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார்கள். பல மாதிரி ரிவாயத்துகள் வருகிறது, 7 கூட்டத்தினர்கள் இருப்பார்கள். அதுல ஒரு கூட்டம் ஷாபுன்,
நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், வாலிபம் வாலிபர்கள் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் கழித்த வாலிபர் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார்கள் என்ற கருத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வாலிபம் எப்படி கழிக்கப்படுகிறது? வயோதிபர்களும் யோசிக்கலும் என்னுடைய வாலிபம் எப்படி கழிக்கப்பட்டிருக்குது? இஸ்லாம் சொல்லுது, பல ஹதீஸ்களுடைய சுருக்கம் என்னன்னா, வாலிபத்தில் செய்த நல்லமல்களை வயோதிபமாகி செய்ய முடியாத பருவம் நோயாளியாக படுக்கையாக ஆகிவிட்டால் அதனுடைய கூலிகள் அவருக்கு கொடுக்கப்படும் என்பதாக ஹதீஸ்களுடைய விளக்கம் நமக்கு சொல்லுது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த வாலிபம் இன்றைக்கு எப்படி கழியப்பட்டு கொண்டிருக்குது? வாலிபத்தில் மிக முக்கியமாக பெண்களுடைய பகுதி, நம்முடைய பெண் வாலிப பெண்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி முடிச்சுக்கொள்ள. இன்றைக்கு எங்கட பெண்கள் எந்த முறையில் அவர்களுடைய வாழ்க்கைகள் அமைஞ்சிருக்குது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாதுகாக்கப்பட வேண்டிய பெரிய பொக்கிஷம் பெண்கள், வாலிப பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இன்றைக்கு அது பாதுகாக்கப்படுகிறதா? ஒவ்வொரு பெற்றோர்களும், ஊர் தலைவர்களும், முக்கியஸ்தர்களும் கவனிக்கோடும். படிப்பு அப்படின்ற பேர் போர்வையில் நாம் வானன்று சொல்ல வர இல்லை. ஆனால் அதனுடைய ஹக்கு சரியாக நிறைவேற்றப்படுகிறதா? எங்களுடைய பெண் பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் சரியாக பாதுகாக்கப்படுகிறார்களா? அதைத்தான் யோசிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள்ல மெம்பர்ல இருந்து ஞாபகப்படுத்துறதும் கஷ்டம், சிரமம். எங்கட பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்புறோம், படிக்கிறதுக்கு அனுப்புறோம். இஸ்லாம் சொல்லி இருக்குது, ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் யாராக இருந்தாலும் சரி, மஹரமான துணை இல்லாமல் வெளியில போக கூடாது. இது பேணப்படுகிறதா? பாதுகாக்கப்படுகிறதா? பெண்கள் போறாங்க, மாற்று கருத்துக்கு இடம் இல்ல. பெண்களை படிக்க வைக்கணும். பல துறைகளிலும் பெண்கள் சாதிக்கணும். அவங்களுக்கு உந்து சக்தியாக, உதவியாக நாம இருக்கணும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு பைலட்டாக தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு பைலட்டாக பெண்கள் இருக்கிறார்கள். புல்லட் ட்ரெயின்களை ஓட்டக்கூடிய பெண்கள் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். சோசியல் மீடியால தகவல்களாக, நியூஸ்களாக நாளுக்கு நாள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதுவரைக்கும் யுத்த பிளைட்டை ஓட்டக்கூடிய லெவலுக்கும் நம்முடைய முஸ்லிம் பெண்கள், விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு எல்லா துறையிலும் சாதிச்சு கொண்டிருக்கிறார். இந்த நிலைமைக்கு என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரி இந்த லெவலுக்கா இருக்குதுன்றதான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கும். ஒவ்வொருத்தரும் சிந்திக்கும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? எங்கட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? நாங்க இன்றைக்கு எங்கட பிள்ளைய, குமர் பிள்ளைய வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறோம். எங்க பஸ் ஹோல்டு வரை வாகனத்தில் ஏத்தியோ கைய பிடிச்சோ எப்படியோ கூட்டிட்டு போறோம்.
பஸ் ஹோல்ட்ல கொண்டு போய் பஸ்ல ஏத்தி விட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். திரும்ப எங்கட பிள்ளை கிளாஸ் முடிச்சுட்டு எப்ப வருகுதுன்னு டைமை பார்த்து அந்த இடத்துக்கு போறோம், ஏத்திட்டு வந்து திரும்ப வீட்டுல விட்டுரும். ஆனா பஸ்ஸுக்குள்ள யார் யார் போற, எப்படி நடந்து கொள்ளுது பிள்ளை, எல்லாமே மலக்குமார் தானே போற. அதை பத்தி யோசிக்கிறோம் இல்லையே? யோசிக்கிறோமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, நான் தகவல்களை பரிமாறிக்கொள்றேன். இன்றைக்கு நிறைய இடங்களில் நிறைய அனாச்சாரங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்கேயோ போகுது. கையில பெண்ணாம் பெரிய போன் ஒன்று வாங்கி கொடுக்கிறோம், ஸ்மார்ட் போன. படிக்கணும் என்ற பேர்ல தான் லேப்டாப்பை வாங்கி கொடுக்கிறோம், டெப்பை வாங்கி கொடுக்கிறோம், கம்ப்யூட்டரை வாங்கி கொடுக்கிறோம். நாம் வானண்டு சொல்ல வர இல்லை. அதெல்லாத்தையும் போட்டு ஒரு ரூமுக்குள்ள போட்டு மூடி, புள்ளட ரூமுக்குள்ள வாப்பா போறதும் இல்ல, ஒத்தரும் போறல, அதுக்குள்ள மூடி வைக்கிறோம். அந்த புள்ள எத்தனை மணிக்கு படுக்குது, எத்தனை மணிக்கு எழும்புது, இதை எப்பயாவது பார்த்தோமா? வாங்கி கொடுங்க, ஹோல்ல போடுங்க, நீங்க நடமாடுற இடத்துல போடுங்க. போச்சில வரச்சில பாக்கேலும் தப்பு நடக்காது. இன்றைக்கு தராதரம், வயது வித்தியாசம் இல்லாமல் யார் யாரோடையோ தொடர்புகளை ஏற்படுத்தி கிளாஸுக்கு போன புள்ள அப்படியே போயிட்டு எங்கேயோ இல்ல, இன்றைக்கு வரைக்கும் இல்ல நிறைய பிள்ளைகள். பெற்றோர்களே, யோசிக்கிறதுக்காக சொல்றேன். இன்றைக்கு இதனுடைய விளைவால எத்தனையோ குடும்பம் தன்னை தானே மாற்றி கொண்டிருக்கிறான். வெளியில வரையலாம், 4 பேர் ஏளனமா பார்க்கிறான். காரணம், நாங்க சரியாக அதனுடைய வழியை அமைச்சு கொடுத்தோம் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இன்னைக்கு கொஞ்சம் ரேடியோ திறந்து பாருங்களேன். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, மத்த நிகழ்ச்சிகள் நிறைய. நம்முடைய பெண்கள் சகோதரிகள் போன் எடுத்தா, அங்க லைன் கிடைச்சா அவன் கிட்ட கதைக்கிற, அந்த அறிவிப்பாளர் கிட்ட கதைக்கிற கதைகள், பல நாள் முயற்சி செஞ்சோம், தவம் இருந்தோம், இன்றைக்கு தான் லைன் கிடைச்சிச்சு, எனக்கு வாழ்க்கையில இதுக்கு மேல வேற ஒன்றும் இல்லை, சாதிக்க வேண்டிய கட்டத்துக்கு போயிட்டேன் நான். அறிவிப்பாளரோடு பேசுற பேச்சு போயிந்தா கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவன் வீட்டுல நீங்க தனியா வகிக்கிற, உங்களோட மாப்பிள்ளை எங்க அவர் வெளிநாட்டுல என்ன சாப்பிட்ட திண்ட கதைச்ச தேவையில்லாத எல்லாம் கதைச்சு அந்த பாட்டை போடுங்க. அதோட நான் மட்டும் இல்ல நரகத்துக்கு போற, என்னோட இந்த புருஷனையும் கூட்டிட்டு போற, பிள்ளைகள் எல்லாம் சொந்தக்காரன் கூட்டாளி எல்லாரையும் சேர்த்து போடுங்க பாட்டு. அதிகமான அழைப்புகள் நம்முடைய முஸ்லிம் சகோதரிகள், அவன் என்னமெல்லாம் கேட்கிறான், எல்லாத்துக்கும் பதில் சொல்ற. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறார், பாப்பாவும் அம்மாவும் எங்கேயாவது இருந்துட்டு, இந்த புள்ள இந்த மனைவி அந்த அறிவிப்பாளரோடு பேசிட்டு இவருக்கு பெரிய பூரிப்பு, இவருக்கு சந்தோஷம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட கணவன்மார், இப்படிப்பட்ட ஆண்கள் யார் தெரியுமா? தெய்யூஸ் என்ற ஒரு வார்த்தையோட பாவிச்சிருக்கிறான். ஒரு பெண் தவறு செய்கிறாள் என்று தெரிஞ்சு அதை தடுக்காம இருந்தால் அந்த கணவன் தெய்யூஸ், அவன் சுவர்க்கத்துக்கு போக மாட்டான் என்ற கருத்தை சொன்னான். தெய்யூஸ் என்ன? மனைவி செய்யக்கூடிய, அதாவது பெண்கள் செய்யக்கூடிய தவறை தெரிந்து மறக்காமல் இருந்தால், நம்மட பாசையில் இருந்தா மன்னிச்சுக்கோ, பொன்னையன் அப்படின்னு சொல்ற, அவன் சுவர்க்கத்துக்கு போக மாட்டான் கருத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, நம்முடைய பெண்கள் பாதுகாக்கப்படணும். இன்றைக்கு வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் போகுது, நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் வெளியில சொல்றதுக்கு இயலாம். இன்றைக்கு என்னென்னமோ தொடர்பு, யார் யாரோடைய தொடர்பு, வயது வித்தியாசம் இல்ல,
பாதுகாக்கப்படணும், பெண்கள் பாதுகாக்கப்படணும். ஆடை அலங்காரங்கள், ஆடை அலங்காரங்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், ரெண்டு கூட்டத்தினர்கள் நரகவாசிகள். அதுல உண்டு லம் அரஹுமா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ரெண்டு கூட்டத்தும் எனக்கு தெரியாது, எந்த காலத்துல வரமாட்டாங்க, பின்னால் உள்ள காலம், நம்மளோட காலம். ஒன்று நிசாஉன், பெண்கள், காசியாத்துன் ஆரியாத், ஆடை உடுத்திருப்பார்கள், ஆரியாத்துன் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஆடை உடுத்தா நிர்வாணம் என்றது வராது, நிர்வாணம் என்று வந்தா ஆடை உடுத்தது வராது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை உடுத்து நிர்வாணிகளாக இருப்பார்கள். முமிலாத்துன் மாயிலாத், இவங்க மற்றவங்களின் பக்கம் சாய்வாங்க, மற்றவங்களை தன் பக்கம் சாட்சி கொள்வாங்க. உள்ள மேக்கப் எல்லாம் போட்டு, லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு, விதவிதமான ஆடைகளை அலங்கரிச்சு, விதவிதமான மனவஸ்துக்களை பூசிட்டு வெளியில போவாங்க. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் தன்னை அலங்கரிச்சு மனவாசனைகளை பூசிக்கொண்டு வெளியில போவாள்டா, அது அந்நிய ஆண்கள் நுகர்வார்கள் என்றால் அந்த பெண் விபச்சாரி என்ற கருத்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த கணவன்மார்களே, அன்பார்ந்த மூத்த சகோதரர்களே, என்ற மனைவி என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய், காட்சி பொருள் அல்ல, பாதுகாக்கப்பட வேண்டியது பொக்கிஷம். பொக்கிஷத்தை ரோட்ல போட்டு வைக்க மாட்டோம், பாதுகாப்போம். அதுக்கு அடிமாண்டு வந்துடக்கூடாது, அது இல்ல. சுதந்திரம் கொடுத்திருக்குது இஸ்லாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முமிலாத்துன் மாயிலாத், ரூஸுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, தலைமுடிகளை ஒட்டகத்தினுடைய திமில் மாதிரி இப்படி பெருசா கட்டி இருப்பாங்க. நடுத்தலையில முடி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து அப்படி ரவுண்ட் மாதிரி கட்டுவாங்க. மேற்கத்திய கலாச்சாரம், ஸ்கப்ப போட்டு மேல குண்டு மாதிரி கட்டி வச்சிருப்பார்கள். நீங்க சொல்லி பாருங்க, அது ஒரு கலாச்சாரம் என்றுவாங்க, ஃபேஷன் என்றுவாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுவாங்க. இந்த பெண்கள் லம் யதுகுல்னல் ஜன்னா, இந்த பெண்கள் சுவர்க்கத்துக்குள்ள நுழையவே மாட்டார்கள், சுவர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்துக்குள்ள போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வலம் யஜித்ன ரீஹா, இந்த பெண்களுக்கு சுவர்க்கத்தினுடைய வாடைய கூட நுகர முடியாது என்ற கருத்தை சொன்னாங்க அருமைநாயகம் ஸல்லல்லாஹு. யார் இந்த பெண்கள்? காசியாத்துன் ஆரியாத்துன். முஹத்திஸூன்கள், ஹதீஸ் கலை விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லிக்கிறாங்க. காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை உடுத்து நிர்வாணம் என்றா ஒரு விளக்கம் சொல்லிக்கிறாங்க, இவங்க உடுத்திக்கிற உடுப்பு இறுக்கமான மெல்லிய உடுப்பாக இருக்கும், உடம்புல இருக்கிற சைஸ் அளவெல்லாம் வெளியில தெரிகிற மாதிரி. இன்னைக்கு அபாயா கூட ஃபேஷனா போயிட்டு, கலர் கலரா ஃபேஷனா, அளவெல்லாம் உள்ளு கொடுத்திருக்கிறது வெளியில தெரிகிற மாதிரி மெல்லிய ஆடையாக இருக்கும். இன்னொரு விளக்கம் சொல்லிக்கிறாங்க, உடுக்கிறதுல உடம்புல ஒரு பகுதி மறைச்சு ஒரு பகுதி வெளியில தெரிகிற மாதிரி அரகுற ஆடை. இந்த பெண்கள் தான் நரகத்துக்கு போவார்கள், சுவர்க்கத்தினுடைய வாட கூட இந்த பெண்களுக்கு கிடைக்காது என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரர்களே, ஏன் இதை நான் ஞாபகப்படுத்துறேன்டா, நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல, பொம்பளையில கூட்டி கொண்டு வச்சு சொன்னா நல்லா இருக்குமே. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரர்களே, பெண்களுக்கு இப்படியான ஆடைகளை வாங்கி கொடுக்கிறது யாரு? யாருக்கு பணம் கொடுக்கிற? நாங்க தானே எங்களுடைய மனைவியை கையை பிடிச்சு ரோட்ல கொண்டு போறோம். சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நாம் நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு போறோம், நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு போறோம். சுவர்க்கத்தினுடைய வாடையே கிடைக்காத இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். இதை கவனிக்க வேண்டியது பெற்றோர்களுக்கு, கணவன்மாருக்கு, உறவினர்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு, மிகப்பெரிய கடமை இருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரர்களே, எங்களுடைய பெண்களை பாதுகாத்து அவர்களை
இஸ்லாத்தினுடைய கண்களாக பாதுகாத்து வெச்சோம் என்று சொன்னால் அதில இருந்துதான் நம்முடைய சின்ன பிள்ளைகள் உருவாகிறது, பிச்சளமே உருவாகிறது. வளரக்கூடிய பிள்ளைகளும் சாலிஹானவர்களாக வளருவார்கள். அவர்களை கொண்டு இஸ்லாம் மலரக்கூடியதாக சஹாபாக்களுடைய வரலாறு, சஹாபா பெண்மணிகளுடைய வரலாறு நமக்கு நாளுக்கு நாள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல உண்மைகளை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, நம்முடைய பெண் பிள்ளைகளை, வாலிபர்களை பாதுகாக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு. சோசியல் மீடியால இன்னைக்கு எதை போடணுமோ எதை போடக்கூடாது ஒன்றுமே தெரியாது. எதை ஷேர் பண்ணணுமோ எதை ஷேர் பண்ண கூடாதோ ஒன்றுமே தெரியாது. டிக்டாக் அதுண்டும் இதுண்டும் இன்றைக்கு நம்முடைய சமூகம் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது. பிரபல்யமான தொலைக்காட்சியில அண்மை காலமாக நிகழ்ச்சிகள் பல போகுது. பாட்டை போட்டிருக்குது, ஸ்கப்ப கட்டிக்கொண்டு இஸ்லாமிய ஆடையோட நம்முடைய சகோதரி ஆடிக்கொண்டிருக்குது. ஆனந்த கண்ணீரோட பார்த்து கொண்டிருக்கிறான். எதுக்கு ஆனந்த கண்ணீர் படும்? என்னுடைய பிள்ளை குர்ஆன மனனம் செஞ்சு ஹாஃபிலாவாக பட்டம் பெறுகிறது. இதை பார்த்து ஆனந்த கண்ணீர் படணும். குர்ஆன படிச்சிக்குது, ஹதீஸ படிச்சிக்குது, அதுல பட்டம் பெறுகிறது, ஹாஃபிலாவாக ஆலிமாவாக ஆகுது. இதை பார்த்து சந்தோஷப்படணும். இன்றைக்கு எதோ பார்த்து நாங்க இன்றைக்கு சந்தோஷப்பட்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நம்முடைய சமூகத்தை பாதுகாத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய ரீதியில உயர்தரமான சுவர்க்கத்தின் பால் செல்லக்கூடிய ரீதியில சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சத்தையாவது ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். இதை நானும் நீங்களும் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து உயர்தரமான சுவர்க்கத்துக்கு போயிட்டு சேர்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, எங்கள் முழு சமூகத்தினுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிம்கள் அனைவர்களையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சிடுவாயாக, எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹானவர்களாக ஆக்கி தந்தருள்வாயாக, கண் குளிர்ச்சி ஏற்படக்கூடிய ரீதியில் பிள்ளைகளை ஆக்கி தந்தருள்வாயாக, கடைசி நேரம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வோட மௌத்தாகுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.